இது ஆக்சுவலி பெருசாகிறது சின்னதாக்குறது எப்படின்னா நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டில் தான். இப்போ நிறைய ஃபுட் எடுத்துகிட்டு நான் வந்துட்டு வெயிட் தூக்கினா ஐ வில் லுக் திக். இப்போ ஜஸ்ட் என் ஃபுட்டை குறைச்சிட்டு நான் ஒர்க் அவுட் பண்ணால் பேர்ன் தான் ஆகும் அதிகமாக. நீங்கள் ஏதோ சொன்னீங்க, ஆனால் என் காதில் இது ராங்காக விழுந்து. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸஸாக வெயிட் போட்டுட்டு ஓகே நிறைய வெயிட் போட்டால் தான்டா அது வந்துட்டு நம்ம தூக்க முடிஞ்சிருச்சு அப்படின்னா இங்கே வந்துட்டு இன்ஜுரி ஆயிரும். இன்னும் ஒரு 4 மாதத்துக்கு தூக்க மட்டும் முடியாது. சைக்கிள் இருக்குது, நிறைய பேர் அப்படி யோசிப்பாங்கல்ல. இஃப் யூர் ஆன் யோர் பீரியட் நீங்கள் வந்துட்டு ஆப்ஸ் போட முடியாது. ஆக்சுவலி உங்களால் என்ன பண்ண முடியுமோ, பட் ஒர்க்கிங் அவுட் ஆன் யோர் பீரியட் இஸ் த மோஸ்ட் ஹெல்தியஸ்ட் திங். பானுமதியே பண்ணும்போது எங்களுக்கு பண்ணக்கூடாதா அப்படின்னு இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் இஸ் சம்திங் எல்லாரும் வெயிட் வச்சு பண்ண மாட்டாங்க. பட் நான் வந்துட்டு ஐ ஆம் திஸ் மோஸ்ட் ஃபோக்கஸ் கேர்ள் ஆன் ஆப்ஸ். ஹெல்த்னு ஒன்று இருக்குல்ல, பானு நான் லூஸு நான் பண்ணுறேன், பட் நாட் எவ்ரி ஒன் கேன் டூ. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. மேம் அப்கமிங் மூவிஸ் ஏதாச்சும் இருக்குதா? ஹாப்பி ராஜ். உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில் ராஜேந்திராஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? ஐ அம் குட். பத்மஜா. ஹாய் பத்மஜா. ஐ அம் பானு. ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்களா? கீழே வீட்டில் பார்த்தா வீட்டில் இல்லவே இல்லை. ஆமாம், இப்போதாங்க வந்தேன் இங்கே. எப்போ எனி டைம் ஜிம்ல தானா மேம்? நீங்கள் எல்லாரும் கேட்குறீங்க வாட் இஸ் திஸ்? ஆமாம், நம்மளுக்கு இது ஒன்று தான் வேலை. வீடு சுற்றி பார்க்குற ஆளுக்கான ஸ்விம்மிங்கில் பார்க்குற அப்படியா? ஆளுக்கான இல்லை. நான் இங்கே தாங்க இருப்பேன். மேம் இது என்ன ஒர்க் அவுட்டு? ஆக்சுவலி இது வந்துட்டு ஓவராலாக வந்துட்டு இது என்ன சொல்கிறது, ஒரு செட் ஆஃப் திங்குன்னு கிடையாது. பட் நான் இப்போ பண்ணுறது வந்துட்டு என்னோட தைஸ்க்கு தான், தை மசில்ஸ்க்கு ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு. இது ஆக்சுவலி பெருசாகிறது சின்னதாக்குறது எப்படின்னா நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டில் தான். இப்போ நிறைய ஃபுட் எடுத்துகிட்டு நான் வந்துட்டு வெயிட் தூக்கினா ஐ வில் லுக் திக். இப்போ ஜஸ்ட் என் ஃபுட்டை குறைச்சிட்டு நான் ஒர்க் அவுட் பண்ணால் பேர்ன் தான் ஆகும் அதிகமாக. ஸோ கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகும். இப்போ என்னங்க பார்க்கவே என்ன எல்லாம் சொல்கிறாங்க, என்ன உங்களுக்கே தெரியும். எக்ஸாக்ட்லி. ஸோ நம்ம அது இப்போ லைட்டாக நம்ம தைஸ்க்கு டோன் பண்ணுறதுக்காக ஐ வாஸ் டூயிங் வந்துட்டீங்க டக்குன்னு. இது செஞ்சு காமிக்கலாம் எப்படி பண்ண? இது இந்த லெக்குக்கா? லெக்குக்கும் அதுக்கும். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இட்ஸ் gonna மேக் யூ கெயின் மசில்ஸ் ஹியர். ஓகே. ஸோ இதை எப்படி போடணும்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸஸாக வெயிட் போட்டுட்டு ஓகே நிறைய வெயிட் போட்டால் தான்டா அது வந்துட்டு நம்ம தூக்க முடிஞ்சிருச்சு அப்படின்னா இங்கே வந்துட்டு இன்ஜுரி ஆயிரும். இன்னும் ஒரு 4 மாதத்துக்கு தூக்க மட்டும் முடியாது, அப்படி ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்ம் கரெக்டாக வரணுங்க. அதே மாதிரி ஒரு ஒர்க் அவுட்டை நம்ம எவ்வளோ ஸ்லோவாக எடுத்துகிட்டு போகிறோமோ அவ்வளோ ப்ரெஷர் அண்ட் ஹீட் அந்த இடத்துக்கு கொடுக்கும். ஸோ இஃப் ஐம் ஜஸ்ட் டூயிங் ஃபாஸ்ட்டாக இப்படி 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 பண்ணிட்டு இருந்தேன்னா அது இன்னும் போல வெயிட் அந்த ஒர்க் அவுட் ஃபஸ்ட்டு போய் அங்கே அடி வாங்கட்டும் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் இப்போ நான் அதை ஸ்லோவாக எடுக்கிறேன்னா அது எவ்வளோ டைம் கொடுக்குறேன். ஸோ அவ்வளோ அந்த உங்களுக்கு தெரியுதா, அங்கேயே மசில் வந்துட்டு நம்ம மசிலை உடச்சி தான் we can like பில்ட். அது ஒன்று இருக்குது. ஸோ அந்த நிறைய விஷயம் இருக்குது. இது ஒரு வீக்லி 3 times பண்ணுற ஒரு ஒர்க் அவுட். ஓகே மேம். இது என்ன வெயிட், இவ்வளோ வெயிட் தான் அதில் வைக்கணும் அந்த மாதிரி இருக்கு? அப்படின்ட்டுலாம் இல்லை, நம்மளால எவ்வளோ முடியுமோ. ஸோ எவ்வளோ நம்ம ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறோம், எவ்வளோ நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம், நம்மளுக்கு எவ்வளோ வெயிட்டுக்கு தேவை, நம்மளோட ஃபிட்னஸ் கோல் என்னன்றது பொறுத்து தான். ஓகே. ஆப்ஸ்லாம் வர்றது? ஆப்ஸ் தாங்க வாங்க, இது அதுதான் மெயின். இது ஓகே சும்மா ஐ ஆம் ஆன் மை சைக்கிள் ரைட் நவ். அதனால சைக்கிள் இருக்குது. நிறைய பேர் அப்படி யோசிப்பாங்கல்ல, இஃப் யூர் ஆன் யோர் பீரியட் நீங்கள் வந்துட்டு ஆப்ஸ் போட முடியாது. ஆக்சுவலி உங்களால் என்ன பண்ண முடியுமோ, பட் ஒர்க்கிங் அவுட் ஆன் யோர் பீரியட் இஸ் த மோஸ்ட் ஹெல்தியஸ்ட் திங். நீங்கள் எதுவுமே பண்ணாமல் அப்படியே இருந்தால் தான் உங்களுக்கு வயிறு வலியாக இருக்கட்டும், பேக் பெயின்லாம் இருக்கும். சம் சார்ட் ஆஃப் வாக்கிங், சம் மெடிடேஷன் இஸ் மஸ்ட். நான் எப்படின்னா வலிக்குதோ இல்லையோ பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு. ஸோ ஆப்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு யூ ஹாவ் டு ஜஸ்ட் ரிலாக்ஸ் நைஸ்லி. உடனே எடுத்தோடனே ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு நான் தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன். எடுத்தோடனே ஓகே நம்ம பண்ணணும் பிகாஸ் நாங்கள் அங்கே பிடிச்சிருக்கோம் இல்லைங்க, யூ ஒன்ட் டை. கண்டிப்பாக அது வந்துட்டு பண்ணுறது கஷ்டமாக இருந்தாலும் இஃப் யூ ட்ரெயின் யுவர் செல்ஃப் லைக் தட் த ஹோல் டே யூ வில் பி ஆக்டிவ்.
இல்லைன்னா மந்தமாக பெட்லேயே படுத்துட்டு ஒரு மாதிரி நம்மளை இது பண்ணுற மாதிரியே இருக்கும். நம்மளை அதை எஃபெக்ட் பண்ணாது. ஹெவியாக பண்ணக்கூடாதுங்க. ஓகே. நான் பண்ணுவேன், நீங்கள் பண்ணக்கூடாது. நான் என்ன பீரியட்ஸ் அன்னைக்கும் வெயிட் போட்டு தூக்கி தாக்கிட்டு இருப்பேன். நீங்களாம் பண்ணாதீங்க, ஏதாவது ஆகிட. நான் ட்ரெயினர்லாம் கிடையாது. பானுமதியே பண்ணும்போது எங்களுக்கு பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி இப்படி பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் இஸ் சம்திங் எல்லாரும் வெயிட் வச்சு பண்ண மாட்டாங்க. ஓகே. பட் நான் வந்துட்டு ஐ ஆம் திஸ் மோஸ்ட் ஃபோக்கஸ் கேர்ள் ஆன் ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும்போது ஐ ஹவ் பின் யூஸிங் வெயிட்ஸ் ஃப்ரம் லைக் பாஸ்ட் 2 years. இப்போ எனக்கு பழகிடுச்சு. எனக்கு கோர் வந்துட்டு நல்லா ஸ்ட்ரென்தன் ஆயிடுச்சு. என்னால் தூக்குற அளவுக்கு ஐ ஆம் ஃபைன். பட் என்ன சொல்கிறது, இப்போ ஆன் யோர் பீரியட் நீங்கள் அவ்வளோ வெயிட் போட தேவையில்லை. பட் ஐ எம் ஷோயிங் யூ ரைட், ஐ எம் ஷோயிங் யூ த கைண்ட் ஆஃப் ஒர்க் அவுட்ஸ் ஐ கேன் டூ. அப்போது இஃப் யூர் அ பர்சன் ஹூஸ் யூஸிங் டம்பிள் ஆன் அ டெய்லி பேசிஸ் அண்ட் ஆன் யோர் பீரியட் நீங்கள் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு லோவருக்கு வெயிட் கொடுக்காம அப்பர் ஆப்ஸ் போடலாம். சட்டிலாக போடணும், ரொம்ப ஹெவியாக போடக்கூடாது. ஸோ திஸ் இஸ் நாட் கோனா டூ எனிதிங். கேட்குதா சத்தம்? டப்பு டப்புன்னு உடையுதுங்க. ஓ மை காட். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே, திஸ் இஸ் கோனா மீ. நீங்கள் ஓவராக போட்டு இதெல்லாம் நீங்கள் ஒரு 50 வாட்டி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, கிராம்ப் ஆகி இன்னும் 2 நாள் கூட எக்ஸஸாக பீரியட்ஸ் வரலாம், இல்லைனா பீரியட் ஸ்டாப் ஆகலாம், இல்லைனா உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப எனர்ஜி லாஸ் ஆகி நெக்ஸ்ட் டே எழுந்துக்கவே முடியாத மாதிரி ஆகலாம். டிபெண்ட்ஸ் ஆன் த கேர்ள். நீங்கள் எப்படி இருக்கீங்க, ஹெல்த்துன்னு ஒன்று இருக்குல்ல. பானு நான் லூஸு நான் பண்ணுறேன், பட் நாட் எவ்ரி ஒன் கேன் டூ. என் தங்கச்சிலாம் மயக்கம் போட்டு விழுந்துருவா. அவளால் ஒரு 30 நிமிஷம் நடக்க சொல்லுங்கள், அவளால் முடியாது. பிகாஸ் ஷீ இஸ் நாட் யூஸ் டு இட். இந்த பாடின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ இது பேசிக்கான ஒர்க் அவுட். நான் மோஸ்ட்டாக லோவர் ஆப்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ லோவர்னு பார்த்தீங்கன்னா ஐ டூ ஃபுல்லாக என்ன சொல்கிறது, திஸ் கிறிஸ் கிராஸ் திங், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ட்விஸ்ட்டு, இதெல்லாம் நீங்கள் ட்ரை இப்போ நீங்கள் பண்ண போகிறீங்க, அதுதான் பெட்ரு. அதுக்கப்புறம் க்ரன்ச்சஸ். ஸோ க்ரன்ச்சஸ் நார்மல் க்ரன்ச்சஸ் மட்டும் இல்லை, நல்லா சைட் க்ரன்ச்சு. நீங்கள் வெயிட் வச்சு போட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஆக்சுவலி ஹவர் கிளாஸ் பாடிக்கும் சைட் கிரன்ச் போடலான்னு சொல்கிறாங்க. எல்லாரும் போடுங்க. சைடு வந்துட்டு என்ன சைடு போட்டாலும் உங்களுக்கு குறையணும். சைடில் ஃபேட் இருக்காமல் டோனாக இருக்குது. பிகாஸ் அவங்களுக்கு வந்துட்டு ஜஸ்ட் அவங்களுக்கு லோவர் தானே, இட் வில் கிவ் தட் இல்யூஷன். ஸோ அப்போ ஒரு நல்ல ஸ்லிம்மாக இருக்கணும்னுக்காக அவங்க நிறைய சைட்ஸ் போடுவாங்க. நம்ம என்ன சைட் போட்டாலும் அந்த ஷேப் வரப்போகுது. அப்கமிங் மூவிஸ் ஏதாச்சும் இருக்குதா? ஹாப்பி ராஜ் அதில் ரோல் பண்ணுறீங்களா? ஆமாம், அது எனக்கே தெரியல, அது பண்ணியிருக்கேன். ஹீரோயின் ஃப்ரெண்டாக பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக போய் பார்க்கணும் கைஸ். ஹாப்பி ராஜ் போய் பாருங்கள். நல்ல ஒரு நானே பார்க்கல. ஆமாம், இல்லை பார்க்க போகிறேன் இன்னைக்கு. அதான் 7 o'clock 27th ரிலீஸ் ஆகுது. இது நீங்கள் அதுக்குள்ளே டெலிகாஸ்ட் பண்ணீங்கன்னா இல்லைனா ரிலீஸ் ஆகிருக்கோங்க. ஜிவி சார் ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி புது டீமு பியாண்ட் பிக்சர்ஸ். ஒரு மாதிரி தெரியல, செம்ம ஜாலியாக கனா மாதிரி ஃபீல் தான். எனக்கு ஜாலியாக இருந்துச்சு. ஜிவி சார்லாம் செம்ம கூல். ஹீஸ் லைக் திஸ் வெரி சின்சியர் பர்சன் ஆன் செட் அண்ட் ஹீஸ் ரொம்ப க்ரியேட்டிவ் மைண்ட். ஹீஸ் இன் டு யூனோ மியூசிக். யூ சீன் எவ்வளோ பாட்டு வருது வந்துகிட்டே இருக்கு. டக்கு டக்குன்னு அவர் ஸ்டோரி போய் பாருங்களேன், எங்கே எப்படி வருதுன்னே தெரியாது. டக்கு டக்குன்னு ஏதாவது சாங்ஸ் வந்துட்டே இருக்கு. என்ன ஸ்டோரியா? இட்ஸ் என்ன சொல்கிறது, இந்த லவ் டுடே ஃபீல் கொடுக்குற மாதிரி தான். ஒரு ஜென்ஸி லவ் ஃபிலிம். பட் அதில் மோர் ஃபேமிலி இன்வால்வ் ஆகி எப்படி பேரண்ட்ஸோட மைண்ட் செட் எப்படி, அண்ட் நம்ம இந்த சின்ன வயசுலேருந்து ஃபேமிலி பேச்சு கேட்க மாட்டோம்ல. ஏன்னா பேரண்ட்ஸ் ஒரு ஏஜுக்கு மேலே நம்ம பேரண்ட்ஸ் பேச்சு கேட்க மாட்டோம். ஆர் டெசிஷன்ஸ் நம்மளோட இதுன்னு இருக்கும். அந்த மாதிரி ஸ்டாப் ஐம் ரிவீலிங் திஸ் ஹோல் திங். ஸோ எஸ், நீங்கள் என்னவே பாருங்க கைஸ் ப்ளீஸ். இதுக்கு மேலே சொன்னால் வளரிடும். எஸ், ஒரு ஃபேமிலி மூவியாக இருக்கும். ஆமாம், அது எல்லாமேங்க. யூ கேன் எனி ஒன் கேன் ரிலேட். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க. நான் பண்ணியிருக்கனால ப்ரொமோஷன் பண்ணிட்டு இல்லை, உண்மையிலே இட் இஸ் ரொம்ப ஃபன் மூவி. நான் இன்னைக்கு ஃபுல்லாக போய் பார்க்க போகிறேன். பார்த்துட்டு உண்மையிலே நான் சொல்கிறேங்க எப்படி இருக்குன்னு. நீங்களும் பார்த்துட்டு சொல்லணும் கண்டிப்பாக. அழகாக இருக்கு நான் பார்த்துருவாங்க, அது போதும் நம்மளுக்கு. சரியா? ஹோப்ஃபுல்லி. ஐயோ தேங்க்யூ ஸோ மச். எனக்குமே ரொம்ப
ஆக்டிங் தானே இப்போ பார்ப்போம். காட்ஸ் கிரேஸ் நல்லது நடக்கணும் அப்படின்னு. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் ராஜேந்திரா சில்க் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில். ராஜேந்திராஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. மக்களின் நாடித் துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.